நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுந்தர். இது நாகராஜ் செங்கை விலாக்ஸ். இன்றைய ஆலய தரிசனத்தில் நாம் பார்க்கவிருக்கும் கோயில் ஸ்ரீ பொன்னேரி அம்மன் திருக்கோயில், காஞ்சிபுரம். இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா சென்னை டு காஞ்சிபுரம் ரோடு. இந்த பிரிட்ஜு மேலே ஏறி இறங்கினோடனே காஞ்சிபுரம் புதிய ரயில் நிலையம் இருக்குது. அந்த புதிய ரயில் நிலையம் அருகாமையிலே உள்ள கோயில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பொன்னேரி அம்மன் திருக்கோயில். இது பார்த்தீங்கன்னா பல பேருக்கு குலதெய்வ கோயிலாக இருக்குது. வாங்க தரிசிக்கலாம். கோயிலுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா, இக்கோயிலில் இருக்க மூலஸ்தானம் கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு இக்கோயிலை நிர்வகித்து வர நிர்வாகி மூலமாக நம்ம அறிகிறோம். கடந்த 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் போன வருஷம், அதாவது 20/8/2023 அன்று இந்த கோயில் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு 3 நிலை ராஜகோபுரம் தோடது பார்த்தீங்கன்னா அன்றைய பரம்பரை ஆதீன நிர்வாகிகள் மூலமாக பார்த்தீங்கன்னா வெகு சிறப்பாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வாங்க உள்ள தரிசிக்கலாம். கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கொடிமரம் பலிபீடத்தை வணங்கிவிட்டு அப்படியே கோயிலுடைய வலது பக்கம் திரும்பினா காலபைரவ சன்னதியை பார்த்துட்டு அப்படியே இடது பக்கம் இங்கே பிள்ளையார் பார்த்தீங்கன்னா ராஜகணபதி என்ற பெயரில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். அவரை வணங்கிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கோயிலுடைய அக்னி மூலையில் முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதமாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். அவரை தரிசித்து விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகர்ந்தனா உற்சவ சன்னதி வருது. உற்சவ சன்னதிக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு சன்னதி இருக்குது. இக்கோயிலுடைய மிக தனி சிறப்பு பார்த்தீங்கன்னா சிவசக்தி வழிபாடு. அதற்கு முத்தாய்ப்பாக தான் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிவனுக்குன்னு தனி சன்னதி உள்ளது. சிவனை தரிசிக்கிறோம். சிவனை வணங்கிவிட்டு இக்கோயிலுடைய மூலவரான அம்மனை தரிசித்து வரோம். இந்த பொன்னேரி அம்மன் சிவப்பு பட்டுடுத்தி அலங்கார கோலத்தில் நாம் காண்பதே நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்குமாறு அம்மனை வணங்கிவிட்டு கோயிலுடைய கருவறை சுற்றி இருக்கிற பிரகாரத்துக்கு நுழைகிறோம். அப்போ கணநாதர் சன்னதி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, சண்டிகாதேவி, சேனாதிபதி என்று சின்ன சின்ன சன்னதிகள் வருது. அவங்கள வணங்கிட்டு
இங்கே இருக்க சிவபெருமான் சன்னதிக்கு மிக அருகாமையில் வேப்ப மரத்துக்கு கீழே நாகதேவதைகளுக்கான சன்னதி இருக்குது. இங்கே என்ன விசேஷம்னா, வாரம் வெள்ளிக்கிழமை திருமணமாகாத பெண்கள் இங்கே நாகதேவதைகளை பூஜித்து விட்டு விளக்கேற்றி அதே மாதிரி பொன்னேரம்மனையும் தொடர்ந்து வணங்கி வந்தால் சீக்கிரமாக திருமணம் ஆகிடுதுன்றது இந்த கோயிலுடைய ஐதீகம். அப்புறம் இந்த கோயிலுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இங்கே நடத்தப்படுற குடைவரை கல்யாணம். அதாவது திருமணமாகாத ஆண்கள் வந்து இங்கே வந்து பொன்னேரம்மனை தரிசித்து இங்கே தனியாக அவங்களுக்கு உட்கார வச்சு பரிகார பூஜை செய்து அந்த பரிகார கலசத்தோடு இந்த கோயிலில் சுற்றி வந்து அம்மனை வந்து வேணா சீக்கிரமாக ஆண்களுக்கு கல்யாணம் ஆகிடுன்றது வந்து இந்த கோயிலுடைய தனி சிறப்பு. சுவாதிஷ்டானம், வயிறு மணிப்பூரகம், மார்பு அனாகரம், நெற்றி விசுத்தி, தலை ஈசான் அது சொல்லுவோம் ஆக்ஞை. இந்த 6 சக்கரங்களை குறிக்கும் 6 அம்பாளை தேவலோக பிரதிஷ்டை சிப்பி வாஸ்தவ பூஜை பண்ணி சம்புபாணி விநாயகரை பூஜை பண்ணி குமாரகோத்தினுடைய மூலமாக அருள் வாங்கி இந்த 6 பேரும் பிரதிஷ்டை பண்ண தேவலோக சிற்பி. நீங்கள் வீட்டுக்கு வந்தால் இல்லை என்ன வேணா அந்த கல்யாணம் குழந்தை இதெல்லாம் அதை வேணா இதுவாகும்ல. என்ன வேண்டுதல்னா என்னென்ன இது இந்த சிறப்பு? குழந்தை பாக்கியம், இந்த நாகோட மாரியம்மனுக்கு கடகல்யாணம் புறங்கல்யாணம் அதை பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் 2 பையனுக்கு தான் நடந்தது. இது வந்து அவங்களுக்கு அம்பாலாக அவங்கள குறைய கட்டி மலையில் போட்டு நான் வந்து கால் தொழிச்சு இதெல்லாம் போட்டு அம்பாலாக பாவித்து பூஜை பண்ணி சிவனை தோஷம் பண்ணி வச்சு கடைசியாக சிவம்பம் இந்த இடம் அம்பாள் இந்த பக்கத்தில் அண்ணன் இடம் சாப்பிட்டு அது ஏகம்பட்டது. இதுதான் ஆதி ஏகம்பம். அப்புறம் 9ஆம் நூற்றாண்டில் ஆதித்ய கரிகாலன் இப்போ கூட அந்த ஏகம்பட்டு. அதுக்கப்புறம் 14ஆம் நூற்றாண்டில் கிருஷ்ணதேவராயர் அந்த ராஜகோபுரம் ஏகம்பட்டு இங்கே அவங்க விட்டுட்டாங்க. இன்னைய வரைக்கும் இந்த 2 ராஜாவும் அப்படியே அவங்க பால்வாடகை கட்டி விட்டாங்க. நம்ம வந்து மக்களுக்கு அனுப்பி வச்சு விட்டோம். பொங்கல் வந்தோமா மனம் பார்த்துருங்களா சந்தோஷமாக உட்காந்து வருமானம் 1000 கோவில்லாம் வாடகை வருமானம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. ஏன்னா
ஏராளமான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து பொங்கல் வச்சு இந்த அம்மனை வணங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்த அம்மனை குலதெய்வமாக கொண்டு இருக்கிற வெளியூரில் இருக்க பல பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த ஆடி மாதம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தங்கள் வீட்டில் நடக்கிற சுப நிகழ்ச்சிக்கு முன்னாடி இந்த கோயிலில் வந்து பொங்கல் வச்சுட்டு இந்த அம்பாவை வணங்கிட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக நடந்து வர ஒரு விஷயம். இது இந்த கோயிலுடைய தனி சிறப்பு. ஆகவே நண்பர்களே, பல தனி சிறப்பு வாய்ந்த இந்த பொன்னேரி அம்மனை நீங்களும் தரிசித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெறுமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.